சுகாதார அமைச்சர் சுபேர், அதேபோல் முன்னாள் கல்வி அமைச்சரை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்த வேண்டும். இந்த 4 அமைச்சர்களும் முதலமைச்சர் உட்பட 5 நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த பொழுது கடந்த மாகாண சபையிலே எங்களை ஒரு எதிர்கட்சி உறுப்பினராக அவர் பார்க்கவில்லை. உதுமான் அமைச்சர் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது இங்கிருக்கின்ற தற்போது இருக்கின்ற வீதி அபிவிருத்தி அமைச்சர் அவருக்கு தெரியும். அவர் நடைமுறை தெரியாதவர் அல்ல, நன்றாக நடைமுறை தெரிந்தவர். எனவே இங்க இருக்கின்ற අර මන්ත්‍රතුමියගේ මේ ගමේ ගිහිල්ලා විවෘත කර පාරක් අපි තෙවරක් පෙරම් මන්ත්‍රතුමාගේ මුල් ගල් තපන එකට මට ආරාධනය කර මමත් ආවා. அது மட்டுமல்ல, எங்களுடைய கௌரவ உதுமான் நபி அவர்கள் எங்களுடைய மறைந்த முன்னாள் தேவரப்பெரும் அவர்களுடைய வீட்டுக்கே வீதி போட்டு கொடுத்தவர். அவ்வாறான ஒரு அமைச்சரை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த வேண்டும். அவ்வாறு அமைச்சர் என்பது பொறுப்புணர்ச்சியோடு இயங்க வேண்டும். நாங்கள் ஒரு பிரேமியை கொண்டு வருகின்ற பொழுது எழும்பி இந்த சபைக்கு வெளியே செல்வது, அதே போன்று பொறுப்பற்ற விதத்திலே இந்த இடத்திலே பல அமைச்சர்கள் நடக்கின்ற விடயம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்பியிருந்தேன். இந்த பிரேட்டை கொண்டு வந்தமைக்காக அமீர் அவர்களுக்கு நான் இந்த நன்றி கூறிக்கொண்டு, குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே வீதிகள் ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது மூதூர் பிரதேசம், கிண்ணியா, ஏனைய பிரதேசங்களிலே நான் பார்த்தேன். எங்களுடைய வீதி அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் தனியே போய் சென்று அந்த பிரதேசத்தில் உறுப்பினரை கொண்டு சென்றார், அல்லது தனியே சென்று அவ்வாறு செயற்படுவது என்பது இது அவருடைய அமைச்சர் அல்ல. கிழக்கு மாகாணத்திலே 3 மக்களுக்கும் ஒதுக்கப்பட்ட ஒரு அமைச்சு, 3 மக்களும் சரியாக கவனிக்கப்பட வேண்டும். அவர் எங்களை அழைக்க வேண்டும். அதே போன்று கல்வி அமைச்சர், அதே போன்று சுகாதார அமைச்சர், அதே போன்று முதலமைச்சர் அவர்கள் இவ்வாறு பொது விடயங்களிலே மாநசபை உறுப்பினர்களுக்கான கண்ணியங்கள் அவர்களால் வழங்கப்பட வேண்டும். அவ்வாறு இங்கு இருக்கின்ற மாநசபையிலே அவர்களுக்கான உரிமைகளும் அந்தஸ்துகளும் வழங்கப்படாவிட்டால் எவ்வாறு சாதாரண அதிகாரிகளிடத்திலே எனக்கு முன்னால் பேசி சென்ற மாநசபை உறுப்பினர் அவர்கள் ஒரு அரசு அதிகாரி தன்னை பொருட்படுத்தவில்லை என்பதற்கு நாங்கள் பெரிதாக அலட்டி கூட தேவையில்லை. மாகாண சபையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள், மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை கவனிக்காவிட்டால் எவ்வாறு அரசு பிரதிநிதிகள் கவனிப்பார்கள்? எனவே நல்லாட்சியிலே நாங்கள் இன்று மாகாண சபைக்கு அதிகாரம் கேட்கின்றோம். ஆளுநர் அதிகாரம் தரவில்லை. அதே போன்று அரசு அதிகாரிகள் மாகாண சபை உறுப்பினர் அமைச்சரை கட்டுப்படுகின்றார்கள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றோம். முதலிலே மாகாண சபை உறுப்பினர்களுக்கு என்கின்ற அமைச்சர்கள் முதலாவது மரியாதையும் அவர்களுக்கான கண்ணியத்தையும் கொடுக்க வேண்டும். எனவே இவ்வாறு தொடர்ந்து செல்வதை இந்த மாகாணத்தை பொருத்தமற்ற விடயம். அதற்கான பிரதி விளைவுகளை எதிர்வருகின்ற வரவு செலவு திட்டத்திலே நான் நினைக்கின்றேன் எதிர்நோக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். எனவே அதற்கு இங்கிருக்கின்ற மாகாண சபை உறுப்பினர்கள் சரியான பாடம் ஓட்ட வேண்டி வரும். எனவே வரவு செலவு திட்டத்தில் கையை உயர்த்துகின்ற ஒரு மாகாண சபை உறுப்பினர்களாக நாங்கள் இருக்க முடியாது. வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் கையை உயர்த்தி அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்ததற்கு பிற்பாடு அவர்கள் தங்களுக்கு நினைத்தபடி தாங்கள் நிதி ஒதுக்கீட்டை செய்து தாங்கள் தங்களுடைய பிரதேசத்தில் அவ்வாறு செயல்படுவது என்பது எந்த விதத்தில் பொருத்தமற்ற ஒரு விடயம். எனவே இந்த மாகாண சபையை பொறுத்தளவிலே கௌரவ முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் கட்டாயமா செய்ய வேண்டிய விடயம், நாங்கள் காலையில் வந்த பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய சில உறுப்பினர்கள் மன குமரர்களை எங்களிடத்தில் வைத்தார்கள். அதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு கவலையாக இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த அமைச்சர்களை ஒன்று கூட்டி மாகாண சபை உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இடையே இருக்கின்ற புரிந்துணர்வை முதலாவது நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு புரிந்துணர்வு இல்லாத ஒரு மாகாண சபையிலே எவ்வாறு மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பது என்பதுதான் ஒருவரும் இந்த மாகாண சபையிலே மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாது. எனவே அதற்கு நிரந்தரமான தீர்வை சபாநாயகர் அவர்களே அதற்கு கொடுக்கப்பட வேண்டும். உங்களுடைய பிரதேசத்தில் ஏற்பட்ட நடைமுறைக்கு மாற்றமான சம்பவம் சம்பந்தமாகவும் நீங்கள் பலரிடத்திலே கவலைப்பட்டிருக்கின்றீர்கள். பொதுவாக ஒரு சபாநாயகர் அவர்கள் இந்த இடத்திலே நியாயமாக ஒரு பக்கசார்பற்ற முறையிலே தமிழ் சிங்கள முஸ்லிம் என்ற இன விகிதாசாரம் இன பாகுபாடின்றி செயல்படும் ஒரு சபாநாயகருக்கு இவ்வாறான நிலைமை என்றால் சாதாரண மாகாண சபை உறுப்பினருக்கு இவ்வாறான நிலைமை. எனவே கௌரவ முதலமைச்சர் அவர்களே இது உங்களுடைய கவனத்தில் கொண்டு செல்லப்பட வேண்டும். அதே போன்று இங்கு இருக்கின்ற கல்வி அமைச்சர் அவரிடத்திலே நாங்கள் சொல்லியிருந்தோம் பலமுறை. நாங்கள் யாரையும் விமர்சிக்கவில்லை. சொல்ல வேண்டிய விடயத்தை நாங்கள் யாருக்காவது இந்த இடத்திலே சொல்லித்தர வேண்டும். ஆலோசனை கூட்டத்தை கல்வி அமைச்சரை கூட்டுங்க என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். இன்று நீங்கள் காலையிலே எங்களுடைய கட்சி தலைவருடைய கூட்டத்திலே ஏராளமாக நிகழ்ச்சிகளுக்கு மாற்றமாக அவசர பிரேரணைகள் அதிகமாக வந்தது. இதற்கு காரணம் இந்த மாகாண சபையில் இன்னும் பிழை இருக்கின்றது. இந்த மாகாண சபையில் ஒரு சரியான பொறிமுறை இல்லை என்பதுதான் காரணம். அவசர பிரேரணை என்பது 1 அல்லது 2 தான் அவசர பிரேரணை வர வேண்டும். இது நிகழ்ச்சி நிரலிலே 10 பிரேரணை இருந்தால் 15 அவசர பிரேரணை இருக்கின்றது. எனவே இந்த மாகாண சபையில் குழப்பம் ஏற்படுகின்றது. எனவே இதற்கு காரணம் இந்த பிரச்சனை இலகுவாக அமைச்சர்கள் ஒன்று கூடி தீர்க்க வேண்டிய விடயத்தை கூட இந்த மாகாண சபையிலே கொண்டு வந்து பேசிக் கொண்ட ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும். அதே முறைப்பாடுகள் இங்கு தீர்க்கப்படுகின்றதா?
என்பதை பார்க்க வேண்டும். எனவே அன்பார்ந்த அமைச்சர்களே, இங்கிருக்கின்ற மாநசபை உறுப்பினர்களை நீங்கள் கவனித்தால் 2017ஆம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டம் என்பது நிறைவேற்றப்படும். இல்லாவிட்டால் புதிய ஒரு பிரத்யேகத்தை ஏற்படுத்தி இந்த மாநசபையில் இருக்கின்ற என்னை போன்ற எல்லா மாநசபை உறுப்பினர்களும் ஒவ்வொரு அமைச்சருக்கு எதிராகவும் மாறி கையை தூக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் என்று கேட்டு, இங்கு இருக்கின்ற மாநசபை உறுப்பினர்களுடைய கண்ணியம், அவருடைய கௌரவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. ගෞරව විනාඩි 3ක්